நம்ம பைபிளுக்கு அப்புறம் கிறிஸ்டியானின் மோட்ச பிரயாணம் அப்படின்னு ஒரு புத்தகம் கிறிஸ்தவங்க அதிகபட்சமாக படிச்சிருப்பாங்க. எல்லா மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம். வேதாகமத்துக்கு அப்புறம் அதுதான் அதிக அளவில் விற்பனையான புத்தகம், கிறிஸ்டியானின் மோட்ச பிரயாணம். அப்போ இது ஒரு பிரயாணம், இது ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்தில் தொடங்கின அநேகர் பாதியிலே நின்றுட்டாங்க. ரொம்ப வேகமாக தொடங்கின அநேகர் எதற்காக தொடங்கினோன்னே தெரியாம இந்த பயணத்தை நின்றுட்டாங்க. அப்ப இந்த ஓட்டம் கடைசி வர ஓடி முடிக்கப்பட வேண்டியது. அல்லேலூயா. இந்த ஓட்டம் எதுவரை ஓடி முடிக்கணும்? கடைசி வர ஓடி முடிக்கணும். இந்த ஓட்டத்துக்குள்ள நிறைய பேர் வர விரும்புறாங்க, இந்த ரட்சிப்பு அறிய விரும்புறாங்க, உண்மையான மார்க்கத்தை தெரிய விரும்புறாங்க. ஆனா அவங்களுக்கு அது வாய்க்கல. 2 சகோதரிகள் நேர்ந்தவர் 9வது சொன்னாங்க, எங்களுக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும், நாங்கள் வீட்டில் ரகசியமாக உட்கார்ந்து பிரசங்கம்லாம் கேட்போம், எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா கொன்று போடுவாரே, எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். சின்ன வயசுல இருந்தே நாங்கள் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தோம். எனக்கு பைபிள் படிக்கணும், வசனம் கேட்கணும், ஆண்டவரை ரொம்ப தேடணும். இந்த ஓட்ட பந்தயத்துக்குள்ளே சேர்றதுக்கு நிறைய பிள்ளைங்க விரும்புகிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ரோமர் 9:16, விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல. எத்தனை பக்திமான்கள் இந்த தேசத்தில் இருக்காங்க, எத்தனை பேர் உண்மையான கடவுளை பார்க்கணும்னு விரும்புகிறாங்க. விரும்புகிறவங்களுக்கும் இல்லையா, ஓடுறவங்களுக்கும் இல்லையா, இறங்குகிற தேவனால தான் ஆகுமா? நம்ம விரும்புகிறவனுக்கும் கிடைக்கல, ஓடுறவனுக்கும் கிடைக்கல, நமக்கு தான் அந்த இறக்கம் கிடைச்சு. இந்த மாதம்லாம் சொல்லவே வேண்டாம், 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு இந்த குளிரில் கடவுளை பார்க்கணுமா, நடந்து பல 100 மைல்கள் நடந்து கடவுளை பார்க்கணுமா? அவன் கடவுளை பார்க்கணும்னு விரும்புகிற அவனுக்கு கிடைக்கல. ஆனால் நமக்கு நம்ம மேலே இறக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா? இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேமில் ஆளுகை செஞ்ச மெல்கிசேதேக்க ஆண்டவர் தமக்காக தெரிந்து கொள்ளலை. பாபிலோன் தேசத்தில் விக்கிரகத்தை வணங்கி விக்கிரகத்தை வியாபாரம் பண்ணி பொழைச்ச ஆபிரகாம அங்கிருந்து கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறார். பார்த்தீங்களா? யூதர்கள்ல நல்லவங்க எத்தனையோ பேர் இருந்து அவங்கள அவர் பரலோகத்தை நிரப்புறதுக்கு தெரிந்து கொள்ளல. புறஜாதிகளை விக்கிரகத்தை வணங்கின ஆண்டவருக்கு துரோகிகள், ஆண்டவர் விட்டு தூரமா இருந்தது. ஏன்னா அதுதான் கிருபை, அதுதான் இரக்கம். அவங்க விரும்புறாங்க அந்த தேவனை நெருங்கணும், ஆனா அவங்களுக்கு கிடைக்கல. அந்த இரக்கம் நமக்கு தான் கிடைச்சிருக்கு. இன்னும் பாருங்க, எகிப்துல வாழ்ந்த யூதர்கள் எத்தனையோ பேர் இருந்தப்ப எகிப்துல வாழ்ந்த ஒருத்தரை கர்த்தர் தெரிந்து கொள்ளாம மீதியான் தேசத்துல இருந்த மோசேய தேடிப்பார். எகிப்துல ஒரு ஆரோனை தெரிந்து கொண்டு பார்வோனுக்கு முன்னாடி நிறுத்தி இருக்கலாம், ஒரு யோசுவாவையே தெரிந்து கொண்டு நிறுத்தி இருக்கலாம், இல்லை யாரோ ஒரு ஆளை தெரிந்து கொண்டு நிறுத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய இரக்கம், கிருபை, தயவு யார் மேலதான் இருந்துச்சு? மோசே மேலதான் இருந்துச்சு. மோசே தான் எனக்கு வேணும்னு சொன்னேன். அது மாதிரி இந்த சுற்றுப்புறங்கள்ல அதிகமான பக்திமான்கள் இருந்தோம். அவர் என்னைத்தான் தெரிந்து கொண்டார், அவர் உங்களைத்தான் தெரிந்து கொண்டார், அவர் நம்மைத்தான் தெரிந்து கொண்டார். எனக்கு கேட்டா இன்னைக்கு எனக்கு லாட்ரி விழுந்து 100 கோடி ரூபாய் கிடைச்சா கூட அவ்வளவு சந்தோஷம் இல்லை. அவர் எனக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க, எனக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் என்ன மேல தானே இறக்கமா காட்டினார். ஏன்னா என்ன அவர் தெரிந்து கொண்டதுக்கு, என்னை ஊழியத்துக்கு அழைச்சதுக்கு இந்த வசனம் தான், இந்த வசனம் தான். ரோமர் 9:15 நான் படிக்கும்போது வாழ்க்கையில முறையா ஒரு சொட்டு கண்ணீர் என் கீழே விழுந்தது, என் கண்ணிலிருந்து என் பைபிளுக்கு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எங்கள் வீட்டிலே நான் மோசமான ஆளுப்பா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் மோசமான ஆள், நான் கிறிஸ்தவனுக்கே மோசமான ஆள். அப்போ ஒரு வார்த்தை சொல்ல, உன் மேலே இறக்கமா இருக்கு. இந்த ராம்நாட்டில் ஊழியம் செய்யறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க, எங்கள் சர்ச்சில் நல்லவங்க இருக்காங்கப்பா, எங்கள் சபையில் நல்ல பிள்ளைங்க இருக்காங்க, ஊழியர் என்னது வாலிபர் கூட்டம் நடத்தினவங்க இருக்காங்க, சண்டே கிளாஸ் நடத்துறவங்க இருக்காங்க, எனக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படி சொல்றாரு, உன் மேல நான் இறக்கமா? இந்த சத்தம் என் காதில் கேட்டேன். அவ்வளோ பெரிய கடவுளுக்கு
மோசமான பாவியான நாசமான என் மேலே இரக்கமாக இருக்கார். அப்போ என் மேலே அவர் இரக்கமாக இருந்து எனக்கு இறங்கி என்னை அவருடைய பயணத்தில் சேர்த்து எனக்கு ஒரு வெற்றியான ஓட்டத்தை கொண்டு வர அவர் விரும்புகிறாரு. ஆமாம், இந்த ஓட்டத்தில் நான் ஏன் இப்படி உங்களுக்கு முன்னுரையில் தொடங்குறேன்னா, இந்த நம்ம தேசத்தில் நம்ம ஊரில் எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க. ராமநாதபுரத்தில் குறைஞ்சது ஒரு 3 லட்சம் பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கிறோம். இந்த ஓட்டத்தில் சொற்ப பேர் தான் இந்த ஓட்டத்தை தொடங்கி இருக்கோம். ஏன்னா அதை இறங்குகிற தேவனால. எதனாலயா? இறங்குகிற தேவனால. இந்த ஓட்டத்துக்குள்ளேயே எத்தனையோ பேர் வராமலே செத்து போயிடறாங்க. இந்த ஓட்டத்தில் வந்து நின்று போயிடுறாங்க. 5 வருஷமா சபைக்கு வந்தோம், 10 வருஷமா சபைக்கு வந்தோம். இவ்வளவு நாள் ரொம்ப வேகமாக ஓடுவாங்க, அதிகாலை ஜபத்துக்கெல்லாம் வருவாங்க, நின்றுவாங்க. 55 வயசு வரை வந்தோம், 60 வயசு வரை வந்தோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, முடிவு பரியந்தம் இந்த ஓட்டத்தில் நிற்கணும். எதுவரை? முடிவு பரியந்தம். நான் அதிகமாக இந்த மேலே சொத்து ஊர்லைக்கு போனால் சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள்லாம் சின்ன வயசுலேயே சர்ச்சுக்கு போனோம் தெரியுமா, இப்போ நீங்கள் சாப்பிட்றதே இல்லையா அப்படின்னு கேட்பேன். இப்போ நீங்கள் சாப்பிட்றது இல்லையா, நீங்கள் வேலைக்கு போகிறது இல்லையா, ஆனால் இப்போ ஏன் இந்த ஓட்டத்தை நிறுத்திட்டீங்க? அவர் பெரிய இறக்கம் வச்சு நம்மளை தெரிந்து கொண்டாரு. அல்லேலூயா. ஆமாம், இந்த ஒரு அம்மா மேரின்னு ஒரு அம்மா இறந்து போச்சு, என்னமோ ஒரு மேரி. அதுவும் சர்ச்சுக்கு போனது தான். பாதியிலே ஆண்டவரை விட்டு காணியாட்சிக்கு துரோகம் பண்ணி பாதி வழியிலே போகிறார். கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஓட்டத்தில் இணைஞ்சு இருக்கிறதே பெரிய கிருபை. நீங்கள் என்ன சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்கள் பெரிய படித்து டாக்டரேட் வாங்கினவங்களா? நீங்கள் பல மொழிகள் பேசுகிற வித்தகர்களா? நீங்கள் ஆராய்ச்சியாளர்களா? நம்மை தேவன் தெரிந்து கொண்டு இந்த ஓட்டத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்த நோக்கம் உங்களுக்கு தெரிகிறதா? இந்த ஓட்டத்தின் முக்கியத்துவம் புரிகிறதா? ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அவங்களாகவே இந்த ஓட்டத்தை விட்டு விலகி போகிறார்கள். இந்த ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்காமல் போகிறார்கள். வேத வசனத்தில் இருந்து இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பேர் இயேசுவை பார்க்க விரும்பினாங்களாம், இயேசுவை கண்ணார பார்க்க விரும்பினாங்களாம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எத்தனையோ பேர். யாக்கோபு எப்படி தெரியுமா தன் மரணத்துக்கு முன்னாடி முடிச்சாரு? உடைய ரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படிங்கிற. அப்படின்னா இயேசு வந்து சிலுவையில் மறித்து அந்த ரட்சிப்பை அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாராம். எத்தனையோ பேர் ஆசைப்பட்டாங்களா? ஆனால் எத்தனையோ பேர் ஆசைப்பட்டதை பார்க்குற கிருபை நமக்கு கிடைச்சிச்சு. என்ன கிருபை தெரியுமா? நம்முடைய பாவம் எப்படி மன்னிக்கப்படுதுங்கிற உணர்வையும், நம்முடைய பாவம் இயேசுவின் இரத்தத்தால் மன்னிக்கப்பட்ட நிவிர்த்தி அடைகிறதுங்கிற பாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தந்தாரு. சங்கீதத்தில் தாவீது சொல்லுவான், எவரோட பாவம் மன்னிக்கப்பட்டதோ. நான் நைட்லாம் அந்த பாவத்தை நினைச்சு திரும்பி திரும்பி படுக்கிறேன். என் உடம்பெல்லாம் வேர்வை துளிகளால் நனையுதேன். எனக்கு இந்த பாவத்தை மன்னிக்கப்படுறதுக்கு ஒரு வழி தெரியாதா? நான் செஞ்ச குற்றம் மன்னிக்கப்படுறதுக்கு எனக்கு. ஆனால் அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிச்சு. இயேசுநாதர் இந்த பூமியில் இருந்தபோது மத்தேயு 13:16-17 சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 13:16-17, உங்கள் கண்கள் இப்போ பார்க்குது பார்த்தீங்களா, என்ன பார்க்குது பார்த்தீங்களா உங்கள் கண்கள், உங்கள் காதுகள் கேட்குது பார்த்தீங்களா இந்த வசனம், அவைகள் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட வீட்டில் உட்கார்ந்து வீட்டுக்கு வெளியே வெட்டி கதை பேசிட்டு 4 சகோதரிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள விட இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டுடைய வார்த்தையை நீங்க உண்மையா கேட்டீங்கன்னா உங்க காதுகள் பாக்கியம் உள்ளது. இயேசுவை பார்க்கிற கண்களும் இயேசுவின் வார்த்தைகளை கேட்கிற காதுகளும் இயேசுநாதர் சொன்னாரு. ஆனா அவங்க இயேசுவை முகமுகமா பார்த்தாங்க. செத்தவனை உயிரோட எழுப்புறதை பார்த்தாங்க, முடவனை நடக்க பண்ணதை பார்த்தாங்க, செவிடனை கேட்க பண்ணதை பார்த்தாங்க. அவங்கள பார்த்து சொன்னாரு. ஆனா இப்பயும் ஆண்டவர் சொல்லுவார், இந்த கிருபையின் காலத்துல வாழ்றவங்க பாக்கியம் உள்ளவங்க. அல்லேலூயா. நான் இன்னும் ரொம்ப பாக்கியசாலிங்க யாருன்னு சொல்றேன் தெரியுமா? யார் தெரியுமா? இயேசு வரும்போது சாகாம பறக்க போறவங்க. அல்லேலூயா. அவங்க ரொம்ப பாக்கியசாலிங்க, ரொம்ப பாக்கியசாலி. உண்மையில இந்த சாவு வழி மரணம் அதை பத்தின சிந்தை இல்லாம அப்படியே பறந்து
அந்த மணவாளனை பார்க்க போறோம் பாருங்க, அந்த ஓட்டத்துக்காக தான் ஓடிட்டு இருக்கோம். அடுத்த வசனத்துல சொல்றாரு, கவனிங்க பிரியமானவர்களே, அநேக தீர்க்கதரிசிகள் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும், இந்த வசனத்தை கேட்கவும், இந்த இயேசுவை அறியவும், தேவகுமாரனுடைய திட்டத்தை அறியவும், இந்த மீட்பின் திட்டத்தை அறியவும், நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று இந்த வசனத்தை அவங்க கேட்க விரும்பினாங்களாம். இன்னைக்கு நீங்க எப்படி கேட்குறீங்க? இவ்வளோ பெரிய ரகசியம். இந்த ஓட்டத்தில் பங்கு பெற விரும்பினாங்களாம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த ரகசியம் கிடைச்சது இந்த வேதாகமத்தில் மட்டும்தாங்க. எந்த வரலாற்று புஸ்தகம் சொல்லாது உலகம் எப்படி படைக்கப்பட்டது, உலகம் எப்படி முடிய போகுது. இன்னைக்கு தான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இனி இந்த உலகம் அக்கினியில தான் முடிய போகுது. ஆனா ஒரு மீனவ சமுதாயத்தில் பிறந்த பேதுரு எழுதியிருக்கார், ஓ அக்கினியினால் இந்த உலகத்தை ஆண்டவர் அழிப்பதற்கு வைத்திருக்கிறார் என்று 2000 வருஷத்துக்கு முன்னே எழுதிவிட்டார். இப்பதான் சொல்றாங்க இந்த உலகம் எதில் அழிய போதான். ஆமா, பேதுருக்கு ஆண்டவர் அப்பவே வெளிப்படுத்திட்டு, மல்கியாவுக்கு அப்பவே வெளிப்படுத்திட்டார், இதோ சூளையை போல எரிகிற நாள். அதாவது ஆபிரகாம் இயேசுவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தாருங்க. அதாவது இயேசு இந்த பூமியில மனுஷனா வர்றத, அவருடைய காலத்தை ஆபிரகாம் பார்க்க. நீங்க எதுக்கு ஆசையா இருக்கீங்க? ஆனா நம்ம ஆபிரகாமுடைய செல்வத்தை அந்த தேசம் தாங்கல, அவன் ஆடுகளை அந்த தேசம் தாங்கலை, அவன் தங்கம் வெள்ளி அவனுக்கு இருந்த ஐஸ்வர்யத்தை தேசம் தாங்கலை. அவனுக்கு என்ன ஆசை? யோவான் 8:58 பாருங்க, நம்ம தகப்பனாகி ஆபிரகாமுக்கு என்ன ஆசை, உங்களுக்கு என்ன ஆசை? யோவான் 8:58 பாருங்க. ஆமாம், அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அடுத்த வருஷம் நினைக்கிறேன், இல்லை அதுக்கு முந்தின வசனம் 57. ஆபிரகாம் இந்த நாளை காண ஆசையா இருந்தார். எத்தனை? 56. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா. அடுத்து என்ன போட்டிருக்கு? என்ன? எப்ப கண்டா? மோசே கண்டாருன்னு சொன்னா நம்பலாம். மறுரூப மலையில மோசே வந்தாரு, எலியா வந்தாருன்னா நம்பலாம். பைபிள் பொய் சொல்லுதா? சொல்லுங்க, பைபிள் பொய் சொல்லுதா? என்ன போட்டிருக்கு? எங்கள் பிதாவாகி ஆபிரகாம் இயேசு இந்த பூமிக்கு வர்ற நாளை காண என்னவா இருந்தானா? அடுத்து என்ன போட்டிருக்கு? கண்டு. அதாவது ஆதியாகமம் 22 அதிகாரம் நினைக்கிறேன், ஈசாக்க பலி செலுத்தும் போது மோரியா மலையில ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தாரா? அன்னைக்கே அவர் இயேசுவை பார்த்தாரு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பாரு, இந்த ஆட்டுக்குட்டி இங்க இருக்கும்போது என் பையனை எதுக்கு பலி செலுத்த சொன்னீங்கன்னு. அப்ப ஆண்டவர் 2 முறை தரிசனமாகி ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் வம்சத்தின் மூலமா இந்த பூமி. ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தும் போதே ஆபிரகாமுக்கு பரலோகத்தின் திட்டத்தையும் இயேசு இந்த பூமிக்கு மனிதனாய் பிறக்க போகிறதையும் ஆண்டவராகிய இயேசுவே தெரிவித்தார். அல்லேலூயா. அதாவது 2000 வருஷத்துக்கு அப்புறம் இயேசு பிறக்க போறத ஆபிரகாம் உயிரோட இருக்கும் போதே பார்த்துட்டார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமா, அதாவது அந்த மோரியா மலையில் 2 முறை, ஒன்றுக்கு 2 முறை பிரத்யட்சமாக இயேசு வெளிப்பட்டு, தேவனுடைய தூதனானவர் வெளிப்பட்டு, இதை போல் ஒரு நாள் நானும் இதே மலையிலே, இதே பகுதியிலே, இதே ஊரிலே என்ன செய்ய போறேன்? சிலுவையில மறிக்க போறேன். அதனாலதான் ஆபிரகாமுக்கு தெரியும் இயேசு சிலுவையில மறிக்க போறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, ஆபிரகாம் ஆனா இயேசுவை பெத்லகேம்ல பிறக்கிறத பார்க்கணும், இயேசு இந்த பூமியில வளர்றத பார்க்கணும்னு ஆசையா இருந்தான். ஆனா ஆபிரகாம் இருந்த காலத்திலேயே வேத வல்லுநர்கள் ஆபிரகாமோடு இயேசு பல முறை வந்திருக்கிறார். வீட்டில் சாப்பிட்டாரு, வீட்டில் சாப்பிட்டாரு, மரத்தடியில் உட்காந்து இப்படி ஒரு தடவை வானத்தை காமிச்சு உன் குழந்தைங்களை இப்படி மாற்றுவேன்னு சொன்னாரு. ஆனால் எத்தனை தடவை ஆபிரகாம் இயேசுவை பார்த்தாலும் இயேசுவினுடைய சிலுவையின் திட்டத்தை மோரியா மலையில இயேசுவே அவருக்கு வெளிப்படுத்தினார். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, ஓகோ அப்ப ஆண்டவருக்கு என் பிள்ளை மூலமா இந்த உலகத்துல இயேசு பிறந்து, என் பிள்ளை மூலமா பிறந்து ஒரு பெரிய திட்டத்தை இந்த உலகத்துல கொண்டு வர போறாரு, என் பிள்ளை மூலமா செய்ய போறாரு. அதை கேட்டவன ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? களி கூர்ந்தார். என்ன செஞ்சாரா?
உங்கள் பிள்ளை மூலமாக இந்த உலகத்தில் என்ன செய்ய போகிறாரு? அந்நிய ஜாதியை கொண்டு வர போகிறாரா? அசுத்த சந்ததியை கொண்டு வர போகிறாரா? ஆபிரகாம் குழந்தை மூலமாக இயேசுவை கொண்டு வந்து நமக்கு ஒரு ஓட்டத்தை கொடுத்தாரு, நமக்கு ஒரு பயணத்தை கொடுத்தாரு. அப்போ இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயம் மாதிரி. ஓட்ட பந்தயம் பார்த்துருக்கீங்களா? ஸ்கூலில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? நம்ம இப்போ தான் பைபிள் ரொம்ப வேகமாக படிச்சுட்டு இருக்காங்க. 2 வேலை செய்வாங்க விசுவாசிங்க. ஒன்று பைபிள் படிப்பாங்க, இல்லைன்னா தூங்குவாங்க. கவனிங்க. எப்படி பார்த்துருக்கீங்க ஓட்டப்பந்தயம்? இந்த 100 மீட்டரில் பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எப்படி ஓடுவாங்க? பிச்சுக்கிட்டு விசில் அடித்தோடனே ஓட ஆரம்பிப்பாங்க. அடித்து தூக்கிட்டு ஓடி போய் பரிசை வாங்குவாங்க. அப்படி கொஞ்சம் பேர் ஓடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்ட புதுசில் நீ வரியா வரலையா? நான் உபவாச கூட்டத்துக்கு போகிறேன். நீ வரியா வரலையா? ஆமாம் நான் போகிறேன். நீ வரியா? காத்திருப்பு கூட்டத்துக்கு போகிறேன். நீ வரியா? டெய்லி சர்ச்சுக்கு போகிறேன். திடீர்னு பார்த்தா நான் ஆண்டவரை விட்டுட்டேன், இப்போ நான் அந்த பக்கம் போயிட்டேன். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை மராத்தான் ஓட்டம். ஓடிக்கிட்டே இருக்கணும், சாகுற வரை ஓடிக்கிட்டே இருக்கணும். மரண படுக்கையிலையும் ஒரு ஓட்டம் நிற்காம இருக்கும்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கை தான். அல்லேலூயா. இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிலர் எடுக்கும் போது இருந்த விசுவாசம், எதுக்கும் போது இருந்த அந்த நம்பிக்கை, அந்த ஆண்டவருடைய ரட்சிப்பு தொடங்கும் போது இருந்த காலத்தில் இருந்ததை விட குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடாது. மராத்தான் நல்லா ஓட தெரிஞ்சவங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை நாங்கள் மராத்தான் ஓட போனோம்னா அது அனுபவமே இல்லாதனால வேகமாக தொடக்கத்தில் ஓடி ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் வந்தவொடனே டயர்டாகி பாதியில் நின்றுட்டோம். ஆனால் மராத்தான் ஓடி ப்ரைஸ் வாங்கினாங்க. ஒரு ஆள் 10,000, ஒரு ஆள் 5,000. அவங்க தொடக்கத்தில் மெதுவா எனக்கு தொடக்கத்தில் தெரியாதுல்ல, மெதுவாக கற்றுக்கொண்டு ஓடி பார்த்தா ஒரு 5 கிலோமீட்டர் ஓடினாங்க. ஓடி 10,000 ரூபா கேஷ் ப்ரைஸ். இது மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கை தொடக்கத்தில் கொஞ்சம் மெதுவாக தான் ஓடுவோம். அவசரப்படாமல் ஓடி அந்த இலக்கை அடையணும்.